நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024-25 வரக்கூடிய குரு பகவானோட வக்ர பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். நவகிரகத்திலேயே சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். குரு அருள் இருந்தால் தான் நமக்கு திருவருள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் சொல்லப்போனால் 119 நாள் குரு பகவான் வக்கரமாக இருக்கிறாரு. அதுவும் ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்துலேயும் கிருத்திக நட்சத்திரத்துலேயும் வக்கரம் அடைய போகிறாரு. நேயர்கள் எல்லாருமே நினைக்கலாம், குரு பெயர்ச்சியாயே எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இப்போ குரு வக்ரம்னு வேற சொல்கிறீங்க, அதனால் எங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பலரும் யோசிச்சுட்டு இருப்போம். பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. குரு வக்கரம் அப்படின்னாலே சூரியனோட பார்வையிலிருந்து மறையிறது தான் குரு வக்கரம். அதே மாதிரி நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனி பகவானும் வக்கரமடைய போறாரு. சனி பகவான் அப்படின்னாலே தர்ம கர்மாதிபதி, தர்மத்துக்காக துணை நிற்கக்கூடியவர். இப்படி இந்த 2024 முடிகிறதுக்குள்ள குரு வக்கரமும் சனி வக்கர நிவர்த்தியும் நமக்கு கிடைக்க போகுது. அதனால இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாகவே பார்க்க போகிறோம். வாங்க. மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த வரக்கூடிய குரு வக்ர பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சனி. ராசிக்கு 7.5 சனிக்குள்ளே இருக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரர்கள். அதே மாதிரி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதுவரைக்கும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வக்ரம் அடைய போகிறாரு. குரு பகவான் அப்படிங்கிறவர் சனிக்கு பகை கிரகமாக இருக்கிறாரு. இது வரைக்குமே மகர ராசிக்காரர்களுக்கு அடிமேல அடி இடிமேல இடி அப்படின்னு தான் சொல்லணும். பல வழிகளிலையும் பிரச்சனைன்னு ரொம்ப அடிபட்டு வர்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகர ராசிக்காரர்கள் ஒருவர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவு எந்த இடமா இருந்தாலும் பிரச்சனை தான். பேசாமல் நம்ம போய்கிட்டு இருப்போம். நடுவில் ஒருத்தன் இங்கே வரியா நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவான். அவன் கூப்பிட்ட இடத்துக்கு நம்ம போகிறதால கூட ஒரு சில பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி கடன் பிரச்சனை, உறவுகள் சார்ந்த விஷயத்துலலாம் பங்காளி பகை வரலாம். இல்லை நம்ம வீட்டு ஆடு மாடு அடுத்தவங்க கொள்ளையில் போய் மேயறதால ஒரு பிரச்சனை வரும். இல்லை பத்திரிக்கையில் பேர் போடலைங்கிறது, இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கும். இதுவரைக்குமே முக்கியமான உறவுகள் எல்லாமே பிரிஞ்சு சென்றிருக்கும். இல்லை நீங்கள் ரொம்ப நம்பி எதிர்பார்த்துருந்தவங்களாம் உங்களை விட்டு விலகி சென்றிருப்பாங்க. உலகத்திலேயே இல்லாமல் கூட போயிருந்திருப்பாங்க. நீங்கள் நம்பினவங்க உங்களை முதுகில் குத்திருப்பாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் வழிகளை மட்டுமே அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க மகர ராசிக்காரர்கள். இது வரைக்குமே கடந்த 7.5 வருடமாக பாலவனத்தில் இருக்கிறவங்களுக்கு பசுமையை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சியும் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு ஒன்று வரப்போகுது. அப்படின்னா இந்த குரு வக்கர பயிற்சியை நம்ம எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரம் அடைகிறார். அது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரம் அடைகிறார். மனைவி ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு வக்கரம் அடைகிறதால நன்மை அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்க போகுது. உங்களுடைய ராசிநாதன் சனி வக்கரத்திலையும் இருக்கிறாரு. இப்பொழுது அவர் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் தான் இருக்க போறாரு. அப்போ குரு பகவானும் வக்கரமாக இருக்கிறாரு. சனி பகவானும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே வக்கரமாக தான் இருக்கிறாரு. குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதால ஓரளவு நன்மை அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நடந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் வலிமையிலிருந்து இருக்கிறதால அவரால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது இது வரைக்குமே இருந்திருக்காது. ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும். ஆனால் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. முடிஞ்ச வரைக்குமே உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு வேலையை கொடுத்தா அப்புறம் செய்கிறேன், நாளைக்கு செய்கிறேன், இப்போதைக்கு வேண்டாம், என்னால் முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். எந்த வேலையாக இருந்தாலும் உடனுக்கோட அப்பப்போ செய்து முடிக்கிறது தான் நல்லது. குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானம், லாபஸ்தானம், தனஸ்தானத்தில் விழுது. அதனால் தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இனிமேல் கிடைக்கும். இல்லையா பாக பிரிவினை செஞ்ச
அமைஞ்சு உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் அப்படிங்கிறது வந்து சேரும். அதன் மூலியமாக ஒரு கடையை கட்டுறது, இல்லை வாடகை விடுறது இடத்த, இந்த மாதிரியான செயல்பாடுகள்லேருந்து உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்து சேரும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் சுற்று 7.5 சனி அப்படிங்கிறது நடக்குது. முக்கியமாக மகர ராசிக்காரர்கள் 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தந்தை அப்படிங்கிறது இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் சந்தோஷம். அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக உணர வைங்க. அதே மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை தேடி வரும். பொய் கேஸ் போடுறதுக்கெல்லாம் அதிக வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதனாலேயே நீதிமன்றத்துக்கு அதிகம் செல்லக்கூடிய ஆள் அப்படின்னா நீங்களாக தான் இருப்பீங்க. இந்த வம்பு வழக்கு இது எல்லாமே இனிமேல் முடிவுக்கு வரும். அதே மாதிரி கொஞ்சம் தான் உண்டு தம் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. இனிமேலுக்கு அடுத்தவர்களுக்காக போய் நம்ம பட்டதெல்லாம் போதும், நமக்காகவும் நம்மளுடைய குழந்தைகளுக்காகவும் நம்மளுடைய குடும்பத்துக்காகவும் இனிமேல் நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இனிமேல் மகர ராசிக்காரர்களுக்கு வரும். வாக்கியஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்கிறதால திருமணம் ஆகாத மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இனிமேல் திருமணம் அப்படிங்கிறது நடக்கலாம். வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக தேடுங்க. தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய படிப்புக்கும் ஏற்ற மாதிரி வரன் அப்படிங்கிறது உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இனிமேல் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. லாபஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்கிறதால எந்த தொழில் நீங்கள் செய்தாலும் அந்த தொழிலில் நீங்கள் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய காலம் யோகம் அப்படின்லாம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் வரப்போகுது. இந்த குரு பகவானோட வக்கர காலகட்டத்தில் உங்களோட எண்ணங்கள் அப்படிங்கிறது நிறைவேறும். நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் லட்சியங்கள் இதெல்லாமே நிறைவேற போகுது. வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அப்படி வீடு கட்டும் பொழுது உங்களுடைய பட்ஜெட் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு மட்டும் கட்டுங்க. கையை மீறி கடனை வாங்கி வீடு கட்டுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசிக்காரர்கள் அனைவருமே குரு பகவானோட பார்வை பாகிஸ்தானத்தை விழுவதால புண்ணிய காரியங்கள்லாம் அதிகம் செய்வீங்க இனிமேல். அதே மாதிரி யாத்திரைகள்லாம் சென்று வருவீங்க. நீண்ட நாளா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த கோயிலுக்கு யாத்திரை இதெல்லாமே சென்று வரக்கூடிய யோகம் இருக்குது. இதுவரைக்கும் காதல் உறவாக இருந்துட்டு வந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாமே திருமண உறவாக மாற்றக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய காதல் உறவு பெற்றோர்களோட சம்மதத்தோட உங்களுடைய காதல் உறவு வந்து திருமண உறவாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாமே கிடைக்கும். குருவின் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கறதால கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது போல உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும். உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அரசியல்வாதிகள்லாம் சற்று கவனத்தோடு இருக்கணும். மக்கள் மத்தியில் உங்களுக்கு வந்து பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம், எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. மக்கள் உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க. இதுவரைக்கும் வாடகை வீட்டில் குடியிருந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாமே சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை சிறு கடையாவது கட்டி இதுவரைக்கும் வாடகை கட்டிடத்தில் நடத்திட்டு வந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. புது வேலைக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் செட்டிலாக முயற்சி செய்யுங்க. மகர ராசிக்காரர்கள் இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் தான் உண்டு தம் வேலையுண்டுன்னு இருங்க. அடுத்தவர்களுக்காக போய் நிற்கிறத தவிர்த்துக்குங்க. உங்களுடைய முயற்சியே உங்களை திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு பகவானுடைய வக்கர காலம் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. உழைப்பே உங்களை உயர்வுக்கு தள்ளும் அப்படிங்கிற மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் இந்த குரு பகவானுடைய வக்கர காலம்.